நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையை நாம் மனிதனமும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட வழி நடத்ததுனால நம்மளை தொடர்ந்து வழி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாளிலும் நம்மளுடைய வேதாகம பகுதியில் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், தலைப்பை நாம் பார்த்திருப்போம். பரலோகத்திற்கு ஒரு பயணம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை கேட்க இருக்கிறோம். இந்த பரலோகத்திற்கு ஒரு பயணம், இப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்னா, டூரு போக போகிறோம். சரிங்களா? சர்ச்சுட்டு ரொம்ப நாளாக போகலாம் எல்லோரும் சேர்ந்து, இல்லை இங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பரலோகத்துக்கு டூர் போக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன வழி, அங்கே என்னெல்லாம் இருக்கும், யார் அங்கே போவான், யாரெல்லாம் போக முடியும் அப்படின்ற விவரங்களை என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அப்போ அந்த பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்வோம், நம்ம படிப்போம். இந்த செய்தியை ஆண்டவர் நமக்கு நல்ல முறையில் வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வதற்கு நான் விரும்புகிறேன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு சத்தியத்தை நாங்கள் படிப்பதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அடியானை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்க. பரலோகத்திற்கு செல்வதற்குண்டான வழிகளையும், அங்கே எப்படி இருக்கும், என்ன காரியங்கள் எல்லாம் காணப்படும், அதற்கு நாங்கள் எப்படி தகுதியுடையவர்களாக மாற வேண்டும் என்ற சில விவரங்களை நாங்கள் படிக்க ஆர்வத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு அதை வெளிச்சமாய் தெளிவாய் விளக்கத்தோடு எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நம்முடைய பிரசனம் எங்களுக்கு தேவை. கர்த்தர் தாமே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரலோகம் அப்படின்ற வார்த்தை பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். பரலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஹெவன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவாங்க. வேறு ஏதாவது வார்த்தைகள் ஒருவேளை இருக்குதா, புழக்கத்திலேயோ அல்லது பழக்கத்திலேயோ யாராவது சொல்வது உண்டா அப்படின்னா நிறைய வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், மேலுலகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாங்க. தேவலோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. விண்ணுலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சொர்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. மோட்சம், மோட்சலோகம் அல்லது மேலோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான். அம்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையாம். பரலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு வேறு பெயர்கள். இன்றைக்கி இந்துக்கள் மத்தியில் இந்து நண்பர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கைலாயம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேர் பரலோகம் அப்படின்னு அர்த்தமா. வைகுண்டம் அப்படின்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சில டைலாக்லேயோ அல்லது சில வார்த்தைகள் கண்டிப்பாக கேட்டுப்பீங்க. சிவலோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, மோட்சம் அப்படின்ற வார்த்தை இந்து நண்பர்கள் பயன்படுத்துறது. இஸ்லாமியர்களும் இன்றைக்கு சில பரலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு அவங்களுடைய பாஷையில் பார்க்கும்போது ஜனா அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறாங்க. சித்தாவுஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, சரியாக நான் உச்சரித்தனா எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களும் இப்படிப்பட்ட பரலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு சில விளக்கத்தை என்ன செஞ்சுருக்காங்க, வைத்திருக்காங்க. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹெவன், அவ்வளோதான். பரமண்டலம், ஆமாம், வேதத்தில் நம்ம ஜபத்தில் பார்க்கும்போது அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இப்படி பரலோகம் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த பல அர்த்தத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த பரலோகத்திற்கு பயணம் செய்வதற்கு நீங்களும் நானும் சில விஷயத்தை செய்திருக்கணும், சில காரியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு வேதாகமும் கற்றுத்தருது. அது என்னென்ன பாடம், அது எப்படி அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். இன்றைக்கி பொதுவாக பரலோகம்னா என்னங்க அப்படின்னு யார்கிட்டையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா சிலருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அனுபவிக்கிற அனுபவத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம்னு வருது பார்த்தீங்களா, ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு நல்ல குட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பரலோகம் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு சந்தோஷமாக விஷயம் செய்யும்போது, ஒரு திருமண காரியமோ அல்லது ஒரு பண்டிகை நாட்களோ நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நமக்கு ஒரு ஆனந்தம் வருது இல்லையா, அந்த சந்தோஷம் தாங்க பரலோகம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகம்னு ஒன்றும் இல்லை, பரலோகம் இருக்குன்னு நான் சொல்லலை, இல்லைன்னு நான் சொல்லலை அப்படின்னு நியூட்ரலாக என்ன செய்கிறாங்க, அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது கூட்டம் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகம் என்று ஒன்று உண்டு, விசுவாசத்தோடு இருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம், கண்டிப்பாக போகலாம், கண்டிப்பாக இருக்குன்னு ஏதோ ஒரு குருட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு மூன்று விதமான பதில்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக தேவனை அறிந்து பரலோகம் செல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நீங்களும் நானும்
இந்த பரலோகத்தை குறித்து வேதாகமம் என்ன சாட்சி கொடுக்கிறது அப்படின்றத முதல் பகுதியாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். பரலோகத்தை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 550க்கு மேற்பட்ட முறை பரலோகம், ஹெவன் அப்படின்னு சொல்லி பேசப்படுது அப்படின்னு பைபிளில் பார்க்குறோம். எத்தனை முறை? ஆமாம், சரி, குட் மார்னிங். சரி, இப்போ பாருங்க, பரலோகத்தை பற்றி பைபிள் எத்தனை முறை பேசுது? 550 முறை, 550 டைம்ஸ் என்ன செய்தான் ஹெவனை பற்றி பைபிளில் நிறைய விளக்கத்தை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் 8லிருந்து 10 வரையும் நீங்கள் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் இதையும் குறித்து அங்கே விளக்கமாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 21, 22 இந்த வேத பகுதியிலையும் பரலோகத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக என்ன செய்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்றத யோசிக்கணும். வேதத்தில் ஆண்டவர் எங்கேயாவது பரலோகத்தை பற்றி வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா, அல்லது ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு அவர் போனாரா? ஆமாம், யோசிக்காமலே சொல்லணும். அப்படி தான் யோவான் 14 வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 நம்ம வாசிச்சாலே தெரியும். இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்தங்களாகவே அவர் சொல்லிட்டு போனது, ப்ராமிஸ் பண்ணிட்டு போனார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? யோவான் 14 வசனம் 1 வாசிப்போம். ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். அப்படி தான் வார்த்தையை யாராவது வாசிக்க பார்ப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒருவேளை இப்போதான் புதுசாக அந்த வசனத்தை ஒருவேளை வாசிக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த வசனத்தினுடைய விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியே. ஏதோ ஒரு தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறாரு, என்னிடத்துலையும் விசுவாசமாக இருங்கன்னு சொல்கிறாரு. எப்படிப்பட்ட விசுவாசம்? யார் மேலே தான் உண்மையாக அந்த விசுவாசம் வைக்கணும்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, அங்கே நீங்கள் வாங்க, அங்கே இருக்குது அப்படின்னு எதை சொல்ல, எது இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா 2வது வருஷம் தொடர்ந்து வாசிக்கும் போது, அப்படி இல்லாது இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறப்போ இடம் ஆயத்தம் செய்யப்படுகிறது. என்ன இடம்? பரலோகம். இந்த பரலோகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் பார்க்கும்போது சரி, நான் ஒரு கேள்வியாகவே அதை கேட்குறேன். எத்தனை வகையான பரலோகத்தை பற்றி வேதாகமம் பேசுகிறது? இதான் கேள்வி. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சரி, ஓகே. வேற யாராவது ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பதில் எனக்கு கிடச்சிட்டு ஆனால் மற்றவங்க கவனிக்கல, அதனால மற்றவங்களுக்கு நான் அதே கேள்வியை திருப்பி வைக்கிறேன். வேதத்தில் எத்தனை விதமான பரலோகத்தை பற்றி பேசுது? சும்மா ஸ்டார்ட் பண்ணுங்க யாராவது. அப்படி எப்போவும் நீங்கள் ஒரு ஈஸியாக பாஸ்டர் ஏமாத்திருக்குன்னு வச்சுருப்பீங்களா? 1, 2, 3 கேட்டால் எல்லாருமே 1, 2, 3ன்றீங்க. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை விதமான பரலோகத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பாஸ்டர் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்றீங்களா? எப்படி? சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. சரி, நான் ஆப்ஷனே கொடுக்குறேன். 1, 2, 3 எத்தனை விதமான பரலோகம்? நீங்கள் ஒருத்தவங்க 1ன்னுவீங்க, அடுத்த 2ன்னு சொல்லுங்க. எத்தனை விதமான பரலோகத்தை பற்றி பேசுன்னு பார்த்துருமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 8 வரையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதில் ஒரு விதமான பரலோகத்தை பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் வசனம் 6லிருந்து 8 வரையும் வாசிப்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று, அது ஜலத்தில் இன்றும் தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேல் இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அப்ப நல்லா கவனிச்சோ, 2 லேயர் பிரியுது. ஆட்டுங்களா? 2 பகுதிகளாக பிரியுது. அடுத்து 3வது வசனம், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். ஓகே, சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. சரி, இந்த முதல்ல இந்த 3 வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு பரலோகம் சொல்லுகிற அந்த மண்டலத்தை பார்க்க முடியும்னா, இதற்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேர் என்ன? காற்று மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம ஒரு பரலோகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல என்னன்னா காற்று மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க, ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு யார் இருக்க முடியும், யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா
யாரால போக முடியும் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, விமானம், பறவைகள், இதெல்லாம் தான் என்ன செய்ய முடியுமா அந்த மண்டலத்தில் ஃபஸ்ட்டு அந்த லேயரில் போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதோடைய தூரம் பூமிக்கும் அந்த 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 ஃபஸ்ட்டு மண்டலம்னு சொல்கிற அந்த கணக்கீடு பார்த்தீங்கன்னா 100 மைல் தூரம் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் ஒரு ஆசிரியர் எழுதுறாரு. இந்த பூலோகத்தில் இந்த பூமி இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கிரவுண்டில் இருந்து கரெக்டாக நம்ம சொல்கிற படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு மண்டலமானது ஆகாய மண்டலம், காற்று மண்டலம் என்று சொல்லுகிற மண்டலம் 100, அதாவது 100 மைல் என்ன செய்தான் தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவதாக ஒரு மண்டலம் இருக்குது எங்கே அப்படின்னா, சங்கீதத்தில் 19ஆவதுல வசனம் 1லிருந்து 4 வரையும் வாசிச்சோன்னா அங்கே ஒரு மண்டலத்தை பற்றி பேசுகிறாங்க. அதற்கு நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். வாசிக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றனர், ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிக்கிறது, இரவுக்கு இருள் அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூ உலகில் கடை வரைக்கும் செல்லுகின்றனர், கடைசி வரைக்கும் செல்லுகின்றனர், அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இங்கு பேசுகிற இந்த பரலோகமானது எப்படிப்பட்ட பரலோகம் அப்படின்னு சொன்னால், நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மண்டலம், சூரியன் சந்திரன்கள் காணப்படுகிற ஒரு மண்டலம் அப்படிங்கிறாங்க. இதனுடைய தூரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு மண்டலம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லேயர் கிரவுண்டில், அதாவது பூமியிலேருந்து மேலே போகிறதுக்கு 100 மைல் அப்படின்னு பார்த்தோம். இது அந்த மண்டலத்துக்கும் மேலே இருக்குது ரெண்டாவது லேயர், ரெண்டாவது பகுதி, பூமியிலேருந்து லட்சக்கணக்கான மைல் தூரம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நட்சத்திரங்கள், சூரியங்கள் இதெல்லாம் இருக்குது வானத்தில். ரெண்டாவது வானம்னு வச்சுக்கிடுவோமே. முதல் வானம் என்ன இருக்குன்னு சொன்னோம், விமானங்கள் போகும், பறவைகள் போகும், இப்படி காற்று இருக்கிற ஒரு பகுதி. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சங்கீதக்காரன் தாவீது எழுதும்போது இங்கே 19வது சங்கீதத்தில் எழுதுறாரு, அங்கே காற்று என்ன செய்யாது, இருக்காது. மனிதர்கள் போனாங்க அப்படின்னா ஆக்சிஜனோட தான் என்ன செய்யணுமா அந்த ரெண்டாவது ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ 2 விதமான மண்டலத்தை நம்ம பார்க்குறோம். மூன்றாவது ஒன்று இருக்குது, சரிங்களா? இதுக்கு தான் மூன்றாவது ஹெவன், அதாவது மூன்றாவது வானம் என்று சொல்லுவாங்க. இதுக்கு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தான் இதனுடைய பதில் இருக்குது. கடைசியில் கேட்பேன் எந்தெந்த இடம் எந்தெந்த வசனத்தில் இருக்குன்னு கேட்பேன், அடுத்த பரீட்சை ரெடியாக இருக்கு. ரைட்டா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 2, 3 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். இந்த வார்த்தையை வசனத்தில் இவ்வளோ நேரம் நம்ம வாசிக்கும் போது இதுக்கு முன்னாடி 1ஆம் வானம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம பார்க்கல. 2வது முறை சொல்லும் போதும் 2வது வானம் அப்படின்னு வார்த்தையே போடலை. ஆனால் இந்த 3வது மண்டலத்தை படிக்கும்போது, 3வது வானத்தை படிக்கும்போது கொரிந்தியரில் இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, அந்த மனுஷன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3வது வானம் என்று சொல்லுகிற இந்த இடம் தான் நீங்களும் நானும் படித்து கொண்டிருக்கிற அந்த பரலோகம். சரிங்களா? அப்போ 3 வகையான பரலோகத்தை பற்றி வேதாகம் என்ன செய்யுது, பேசுது. அதாவது 3 வகை வானங்கள் அப்படின்னு சொல்லலாம், பரலோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது வானம் தான் என்னது, பரதீசு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில் நம்ம சொன்னோம்னா பரதீசு என்று சொல்லலாம். இந்த 3வது மண்டலத்தில் யார் வாழ்றா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேயரில் யார் வாழ்றா? பறவைகள் வாழும், காற்று அங்கே இருக்கும், விமானங்கள் போகும். 2வது மண்டலத்தில் காற்று இருக்காது, நட்சத்திரங்கள், சூரியன் அது இருக்குது. அதுக்கு மேலே நம்ம படித்தது 3வது மண்டலம். இங்கே யார் இருப்பா? யாரால் இருக்க முடியும்? 2வது லேயர்லேயே காற்று இல்லை. மனுஷன் ஒருவேளை போகணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜனை அப்படி மூட்டை கட்டிக்கிட்டு கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு தான் போக முடியும். ஆனால் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது 3வது மண்டலம். அப்போ அங்கே யார் இருப்பா? தேவன் மாத்திரம்தான், இல்லையா? அந்த ஒரு இடம் தான் இப்போ பார்க்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் தங்கி வாசம் செய்கிற 2வதாக, அதாவது அந்த தேவன் தங்கி வாசம் செய்யும் இடமாக அந்த 3வது பரலோகம் நாம் பார்க்கிறோம். ஆகாய மண்டலத்தையும் தாண்டி நட்சத்திர மண்டலங்களையும் தாண்டி கடந்து போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த 3வது மண்டலம் இருக்கிறது, அதுதான் பரலோகம். இப்போ இத்தனை லேயர், 1 2 3, 3வது மாடி தான் ஏசவா குடியிருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? மாடினே வச்சுக்கிடுவோம் நம்ம புரிதலுக்காக. அங்கே போகிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதா அப்படின்னா, வேதத்தில் சில ஆதாரத்தை வாசிப்போம். எல்லாரும் உங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கீதம் 103:9, சாம்ஸ் சாப்டர் 103:9. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்கலாம். அவருடைய சேர் எங்கே இருக்கு? எங்கே இருக்குன்னு பைபிள் சொல்லுது. வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஒருவேளை ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம பார்க்குற விமானங்களோ அல்லது பறவைகளோ பறக்கின்ற அவருடைய இடத்துல சிங்காசனம் வச்சிருக்காருன்னா இல்லை.
அல்லது நட்சத்திரங்கள் சூரியங்கள் காணப்படுகிறதே அந்த இடத்துல ஒருவேளை அவருடைய சிங்காசனத்தை வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் இல்லை. அப்ப எங்க வச்சிருக்கிறார் அப்படி வேதம் சொல்லுது அப்படின்னா, தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் வீற்றிருக்கிறார். உன்னதம் சொல்லும்போது அதான் ஹை. அப்ப நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்போ பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோபு 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போதும் அங்கேயும் ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். தேவன் பரலோகத்திற்கு உன்னதங்கள் வீற்றிருந்தா சொல்லும்போது, இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது கூட நம்ம பார்க்கலாம். பரம மண்டலத்தில் இருக்கீங்க பிதாவே, எங்க வாசிக்கிறத? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அண்ணன் கூட அந்த வார்த்தையை சொன்னாங்க, பரமண்டலம் அப்படின்ற வார்த்தையை. 2 சாலமோனுடைய ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயே நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கேயும் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்குது, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக அப்படின்னு அந்த வார்த்தையை ஜெபம் பண்ணியிருப்பார். அப்போ அந்த பரலோகம் என்பது அவ்வளவு உயர்வாக மேலே இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத மறக்க வேண்டாம். பரலோகத்தில் இருக்கிற நான் என்று இறைவன் சொல்றார், நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற 2 நாளாகமத்தில் 7வது வசனத்தில் 14வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள், அப்பொழுது பூலோகத்தில் இருந்து நான் கேட்டு. அப்படிதானே போட்டிருக்கு பைபிள்ல. இதுக்கு தான் பைபிளை பாருங்கன்னு சொன்னேன். என்ன போட்டிருக்கு? ஐயா கண்டுபிடிச்சிட்டார். என்ன போட்டிருக்கு? அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு வார்த்தையை போட்டிருக்காரு. சரி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்போம். பரலோகத்தில் என்னப்பா இருக்கும்? கண்டுபிடிங்க பார்ப்போம். யூத் பீப்புள் சொல்லுங்க, பரலோகத்தில் என்ன இருக்கும்? மௌனம் இருக்கும். சரி, ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லா கொஸ்டின்லையும் அது இருக்குது, மௌனம். அப்படி தானே? சரி, ஜோயில் இப்போ ஆரம்பிப்பாப்ல நமக்கு, ஏன்னா கரெக்டாக வந்தால் எப்போவுமே பாயிண்ட் சொல்கிறாள். ஹெவனில் என்ன இருக்கும் ஜோயில்? என்னம்மா? கண்ணீர் இருக்காது. சரி, வேற? பசி இருக்காது, தாகம் இருக்காது. எல்லாம் பாட்டு வரிகள் ஞாபகம் வந்தனால கரெக்டாக பாயிண்ட் அடிக்கிறாங்க எல்லாம், அப்படிதானே? இல்லையா? எங்கே போட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22, 3 இந்த 3 இடத்துலையும் அங்கே பரலோகம் எப்படி இருக்கும், என்ன இருக்காது அப்படின்றதே என்ன செய்யுது? விளக்கமாக சொல்லுது. என்ன இருக்கும், என்ன இருக்காது, ரெண்டையும் பார்க்கலாம். என்னென்ன? சூரியன் இருக்காது. அங்கே யாரு பிரகாசம்? அப்போ வெளிச்சம் யாரு? கிறிஸ்து. அப்போ இன்று அந்த பரலோகம் போறதுக்கு நம்ம ஆயத்தமாகக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த பரலோகம் எப்படிலாம் இருக்குன்னு இமேஜ் பண்ணி பார்க்கணும். வேதத்தில் சொல்லது போல அதை கற்பனை நாம் செய்து பார்க்கும்போது அந்த பரலோகத்துக்கு நானும் போகணுன்ற ஆர்வங்கள் வரும். சரிங்களா? அப்போ வாசிக்கும் போது கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, அலறுதல் இருக்காது, வருத்தம் இருக்காது, பாவம் இருக்காது, மரணம் இருக்காது, சாந்தம், அதாவது சாத்தானும் இல்லை, பட்டினியும் இல்லை, சாபமும் இல்லை. ஒரு வார்த்தையை ஒன்று விட்டே, கவனிச்சிங்களா? சாத்தான் இருக்க மாட்டானா? இருப்பானா? கண்ணீரே இல்லைன்றோம், அப்போ சாத்தான் எங்கே இருப்பான்? பாவம் இல்லைங்கிறோம், அப்போ சாத்தான் எங்கே இருப்பான்? சரிங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இப்போ நீங்களும் நானும் அனுபவிக்கிற ஒரு தீமை கூட அங்கே இருக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா அதான் பதில். பரலோகத்தில் இப்போ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சந்திக்கிற அந்த பாடுகள், அந்த வருத்தம், கஷ்டம், கண்ணீர், கவலை இதெல்லாம் எங்கே இருக்காதான்? பரலோகத்தில் இருக்காது. அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா வாசிங்க, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஐசாயா சாப்டர் 35 verse 10. பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கும், என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எல்லாம் கவனிச்சிங்களா? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த பரலோகத்தில் பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், குடும்பம் ஒரு பரலோகம் போல் இருக்கணும் அப்படிம்பாங்க, சபை ஒரு பரலோகம் போல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை உண்மையாகவே கண்டு அதை அதனுடைய அதாவது என்ன சொல்கிறது, அதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா? அப்படி சரி, இந்த பூமியில் இந்த உலகத்தில்
நம்மளுடைய குடும்பங்களையோ, நம்மளுடைய சொந்தங்களோ, நம்மளுடைய சபைகளிலோ, நம்மளை சுற்றி நீங்கள் பார்க்குற அந்த இடங்களில் ஹெவனை போல, பரலோகத்தை போல குடும்பங்களோ, சபைகளோ அல்லது ஏதாவது ஒரு கூட்டமோ காணப்படுகிறதா? ஆனால் நமக்கு விருப்பம்தான். பரலோகம் போல சந்தோஷமா நம்ம வீடு இருக்கணும், பரலோகம் போல சந்தோஷமா நம்மளுடைய சபை இருக்கணும். 3 லேயர் தாண்டு. அவ்வளவு உயர்வாக அந்த இடத்துல இருக்கிற அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கு மிகுந்த ஒரு ஜாக்கிரதையாக நம்ம இல்லை அப்படின்னா அந்த பரலோகத்துக்கு போக முடியாது. சொல்லுவாங்க, எப்பவுமே ஆசைப்படுறது தப்பு இல்லை, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு படி நம்ம நடக்கணும், ஒரு படியை நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:1-5 வாசிங்கன்னா, பரலோகத்தில் இயேசுவானவரை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஜீவ விருட்சத்தினுடைய கனி நமக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. நித்திய மகிழ்ச்சி நமக்கு எப்போதும் கிடைக்கும். நித்திய மகிழ்ச்சி என்ன அர்த்தம் புரியுதா? நித்திய மகிழ்ச்சி ரெண்டையும் பிரித்து பாருங்க. நித்தியம்னு தனியாக பிரிங்க, மகிழ்ச்சியை தனியாக பிரிங்க. மகிழ்ச்சிக்கு அர்த்தம் நமக்கு நல்லாவே தெரியும், ஹாப்பி, ஜாய், பீஸ், எது ஒன்றா வச்சுக்கிடலாம். நித்திய அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எப்பொழுதும், நித்திய, நிரந்தரமான, சரிங்களா? எப்பொழுதும் நமக்கு சந்தோஷம், அங்கே எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தேவ சிங்காசனம் அங்கே இருக்குது. இப்போ இவ்வளவு சந்தோஷமாக காணப்படுகிற இந்த இடத்திற்கு யாரெல்லாம் போவா, யாரெல்லாம் போகமாட்டா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடுவோம், சரிங்களா? சந்தோஷம் இருக்கோன்றாங்க, நித்திய மகிழ்ச்சி இருக்கிறாங்க, ஜீவ கனி நல்லா புசிக்கலாம், ஜீவ தண்ணீர் குடிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது, ஏசப்பாவும் முகமுகமாக பார்க்கலாம், பைபிள் சொல்லி கொடுக்குது. இந்த ஒரு பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாரெல்லாம் போவா, யாரெல்லாம் போக மாட்டா? எப்படிப்பட்டவர்கள் போவார்கள், எப்படிப்பட்டவர்கள் போக மாட்டாங்க? வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 21:8 வாசிங்க. ரெவலேஷன் 21:8. பரலோகத்தில் யாருக்கு பங்கு அல்லது இடம் உண்டு அப்படின்னு பார்ப்போம். பயப்படுகிறவர்களும். இந்த வசனத்தை மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல ஆசைப்படுறேன். வார்த்தையை எடுத்துக்கிடும். பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. எப்படிப்பட்ட பயப்படுறவங்க போக மாட்டாங்க? இருட்டை பார்த்து பயந்து ஓரமாக நிற்கிறவங்க பரலோகம் போக மாட்டாங்களா? வண்டி ஓட்ட தெரியாது, நான் வண்டியே ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? ஐயோ எனக்கு இதை ஆப்ரேட் பண்ண தெரியாது, எனக்கு இதை செயல்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்து ஒதுங்குறவங்கள பரலோகம் போக மாட்டாங்களா? பாட்டு பாட வராது, பிரசங்கம் பண்ண வராது, ஐயோ நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்றவங்க பரலோகம் போக மாட்டாங்களா? இந்த இடத்துல காணப்படுகிற பயம் யாரை குறிக்கிறது? கேள்வி உங்களுக்கு தான். யாரை குறிக்க? நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல வர்ற இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகம் போகிறவங்க ஒரு சில குவாலிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, பயப்படுகிறவர்களும் பரலோகம் போக மாட்டாங்களாம். அப்போ என்ன பயம்? இதில் வருகிற பயம் என்ன? ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் இதில் இருக்குது, தயவு செஞ்சு நல்லா கவனிக்கணும். எதில் பயப்படுறவங்க பரலோகம் போக மாட்டாங்க? நான் இந்த பாயிண்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எதில் பயப்படுறவங்க தெரியுமா? தேவனுடைய ஜனங்களாக இருப்பதை மறுத்து விட்டவர்கள் பரலோகம் போக மாட்டாங்களா? அப்படின்னா என்னன்னு புரியுதா? சாட்சியாய் வாழாதவர்கள். ஒருவேளை நாளைக்கு யாராவது போய்ட்டு நீங்கள் கிறிஸ்தவனா அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்டு, இல்லை ஒரு காலத்தில் அப்படின்வீங்களா? இல்லை ஆமா நான் கிறிஸ்தவன் அப்படிம்பீங்களா? அல்லது இல்லை இப்போ தான் நான் ஆன்மீக வாழ்க்கையை தேடிட்டு இருக்கேன், கிறிஸ்துவம் பிடிக்கும் ஆனால் நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு ஒருவேளை நிற்போமா? சொல்ல வர பயம் எதுன்னு புரியுதா? யாராவது ஒருவர் வந்து நீங்கள் கிறிஸ்தவரா அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டீரா, நீங்கள் ரட்சிப்பின் பாதையில் இருக்கிறீர்களா, நீங்கள் கிறிஸ்துவுக்காக தான் வாழுகிறீர்களா என்று கேட்கும்போது அந்த இடத்தில் நீங்கள் நான் சாட்சி கொடுக்கல அப்படின்னு சொன்னா, உலகத்தாரை பார்த்து பயந்து ஒருவேளை ஒதுங்கினோம் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. கவனிச்சுக்கிடுங்க, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இருட்டை பார்த்து பயந்து இல்லை, அது இங்கே பேசப்படலை. ஒரு காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த காரியம் செய்யாம போனா அந்த பயம் இல்லை. நான் சாட்சியாய் வாழவில்லை என்று சொன்னாள். தேவனுடைய ஜனமாக இருந்து நான் இல்லை, நான் கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு ஒருவேளை மறுதலிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுல நிமித்தமா ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னா, பரலோகராஜ்யம் உங்களுக்கு எனக்கு இல்லையா? 2வது வார்த்தை என்ன படிச்சீங்க? அவிவிசுவாசிகளும். அப்படின்னா என்ன? ஈஸியாக சொல்லிடலாம். என்ன அர்த்தம்? வெளிச்சத்துக்கு பதிலாக இருளை நோக்கி பார்த்து, கிறிஸ்துவுக்கு பதிலாக தங்களையே நோக்கி பார்த்து,
பரலோகத்துக்கு பதிலாக இந்த உலகத்தையே விரும்பி அதனால் கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருக்க தெரிந்தவர்கள் தான் இந்த ஒரு கூட்டத்தாரா. நமக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் கடவுளுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். ஆனால் அதை செய்கிறதுக்கு அவர் எவ்வளவோ தூரம் கூப்பிட்டு பார்ப்பார். ஆனால் நமக்கு ஈர்க்கப்பட்டு இந்த உலக ஆசையில் ஏதோ ஒன்று மயங்கி ஏதோ ஒரு விஷயத்தில், அது பொண்ணோ பொருளோ இடமோ எது வேணாலும் வச்சுக்கிடலாம், சரிங்களா, விழுகிறோம் என்று சொன்னால் ஒருவேளை நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதான். சாதாரண பயத்தை பேசலை, சாதாரண அவிவிசுவாசத்தை பற்றி பேசலை. சரி, பைபிள் ஆதாரம் இருக்குதா? ஃபஸ்ட்டு அவிவிசுவாசிகளுக்கு இதுதான் அர்த்தமானா யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இதுக்கு சாட்சியே இருக்குது. ஆதாரமாக பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்க. நித்திய ஜீவனை என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க இந்த இடத்துல. நித்திய ஜீவன் என்ன? நித்திய ஜீவன்னா என்ன? பரலோகம், சரிங்களா? அப்போ இப்போ படிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் பரலோகம் என்று சொல்லுகிற நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நான் விசுவாசிச்சா மட்டும்தான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, நித்திய ஜீவனை, பரலோகத்தை பார்க்க முடியாது. அப்போ நான் விசுவாசம் இருக்கிறது எந்த அளவுக்கு அவசியம் இப்போ தெரியுதா? பரலோகத்துக்கு போகிறதுக்கே எனக்கு இந்த குவாலிஃபிகேஷனில் 3ஆவதாக சொல்லப்படுகிற இந்த ஒரு குவாலிட்டி எனக்கு இருக்கணும். அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? அருவருப்பானவர்களும். அப்படின்னா என்ன அருவருப்பானவர்கள்லாம்? காலையில் 9 மணிக்கு போயிட்டு 5 மணி வரைக்கும் பெரிய தோட்ட வேலைகள் அல்லது மழை எங்கேயாவது வந்து அடைச்சி தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலெல்லாம் சேறு சகுதி எண்ணிக்கிறோமே, அந்த அருவருப்பா? கிறிஸ்து எந்த இடத்துலையும் வெளி தோற்றத்தை பார்த்து யாரையும் என்ன செய்யலை, அவர் பேசினதே இல்லை. அப்போ அருவருப்பானவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உள்ள இருதயத்துக்குள்ள ஒருவேளை பாவக்கரையோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், தவறுகள் செய்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு வழியே இல்லை. நான் ஆயத்தம் பண்ணும்போது யோசித்தேன், ரொம்ப ஒரு மாதிரி பயமுடுத்துகிற மாதிரி இருக்குதோ ஆண்டவரே. இல்லை, நாம் திருத்திக் கொள்வதற்கு எச்சரிப்பாக மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பாட்டு பாடியிருப்போம், பரலோகம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கும். வசனங்கள் நிறைய முறை வாசிச்சிருக்கலாம், பிரசங்கங்கள் நிறைய முறை கேட்டிருக்கலாம் இந்த பகுதியில் குறிப்பாகவே. ஆனால் மீண்டும் வச்சிருக்கிறார், பயம் இருந்தால் பரலோகம் இல்லை, மறுதளித்தாள். அருவருப்பானவர்கள் உள்ள நுழைய முடியாது. 4வது வார்த்தை என்ன போட்டிருக்கு? கொலை பாதகரும். சரி, இதாவது சொல்லுங்க, கொலை பாதகர்னா யாரு? இதுக்கும் மௌனம் தான் பதில் தானா? கொலை பாதகர்னா யாரு? வேண்டாம், நான் ரொம்ப நேரம் கேள்வி மறுபடியும் கேட்டேன்னு வைங்களேன், இந்த பதிலை நீங்கள் வாயில் சொல்ல மாட்டீங்க, கையில் செஞ்சுருங்களோன்னு பயமாக இருக்கு. ரைட்டா? கொலை பாதகர்னா யாரு? கொலை செய்கிறவர்கள், சரிங்களா? விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரரும். இந்த இடத்துல சூனியக்காரர்கள் எப்படி சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஜனங்களை ஏமாற்றும் எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களாம். அப்படி தானே பண்றாங்க இன்னைக்கு. மந்திரம் தந்திரம் சொல்லி அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு மக்களை ஏமாற்றி, இல்லையா? அப்படிப்பட்ட தவறுகள், புரிதல் இல்லாமல் இந்த தவறுகள்லாம் நடக்குது இந்த உலகத்தில். அப்படி இருக்கிறவங்க வரமாட்டாங்க. 7வதாக விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யரும். இவங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எங்கே வரமாட்டாங்க? அனைவரும் 2வது மரணமாகிய அக்கினியிலும் கந்தகத்திலும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் ஒருவேளை நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் அந்த பரம காணானை தரிசிப்பதற்கு எவ்வளோதான் பறந்து முயற்சி செஞ்சாலும் சரி போக முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். ரெவலேஷன் சாப்டர் 22:15. யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஆதாரத்தை நம்ம பார்ப்போம். இது ஓய்நாள் பள்ளி பாடத்துலையும் இந்த வசனத்தை ஒரு முறை நம்ம படித்தோம், இல்லையா? வாசிங்க, ரெவலேஷன் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இதில் இருக்கிறவங்க எல்லாம் மேலே அப்படி பார்த்துட்டோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, நாய்களும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வரமாட்டான்? ஜாக் வராதுன்னா கஷ்டமாக தான் இருக்குது. காலை சுற்றி சுற்றி வரும். எங்களுக்கு வீட்டில் ஒரு ஜாக் குட்டி இருக்குது, வராது. யோசிச்சு பாருங்க.
சூனியக்காரர்கள், விபச்சாரர்கள், கொலை, விக்கிரகாரனை, பொய் விரும்பி, அதான் அந்த பொய்க்கு மட்டும் ஒரு அடிஷ்னலாக வார்த்தை வந்துட்டே இருக்கு. நீங்கள் எங்கே நீங்கள் பொய்யை பற்றி பேசினாலும் ரொம்ப அப்படி ஷார்ப்பாக பேசப்படும். ஏன்னா அது ஆதியிலேருந்தே வந்துட்டு இருக்கிற பழைய தாத்தா தான் அது நமக்கு, அப்படிதானே? பின்னாடி தொடர்ந்துக்கிட்டே வருது. பரலோகத்திற்கு பங்கு பெறுபவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்து முடிச்சிருவோம். பரலோகத்திற்கு பங்கு பெறுபவர்கள் யாரெல்லாம்? சரி, இதுவும் ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுங்கள். ஒரு 2-3 வசனத்தோடு முடிக்கிறேன். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க? ம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. அந்த குணம் கண்டிப்பாக. ஏன்னா நாய் கக்கினதை மீண்டும் திங்கிற ஒரு குணம் இருக்குது. அதான் டீப்பாக போகலாம் வேண்டான்னு யோசிச்சு நான் அப்படியே விட்டேன். கண்டிப்பாக. நிச்சயமா நிச்சயமா, நல்ல அர்த்தம், உண்மைதான், புரியுதா? ஏன்னா அந்த குணம் நாய்கிட்ட இருக்குது. எதுக்கு? கக்கினதை மீண்டும் அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. மனிதர்கள் எப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆனால் நாய்கிட்ட அந்த குணம் இருக்குது. அப்போ அந்த குணத்தையும் மனிதர்கள் இருக்குது. அப்போ அவங்க செய்ய மாட்டேன், அந்த வார்த்தை உண்மைதான், தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மீண்டும் அதை தான் செய்கிறோம். அது ஒவ்வொருடைய மனிதர்களும் தனிப்பட்ட முறையில் யோசிக்கும் போது நம்ம அப்படிப்பட்ட ஸ்வாபத்தில் கடந்து வருகிறோம். அப்போ அவர்களும் பரலோகம் போகிறதுக்கு அரிது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு பதில். சரி, பரலோகத்திற்கு பங்கு பெறுகிறவர்கள் யார்? யாருக்கெல்லாம் அந்த ஒரு சான்ஸ் இருக்குது ஹெவனுக்குள்ளே அப்படி அந்த கால் அப்படி ரைட் ஹேண்டை உள்ளே வச்சு வலது காலை எடுத்து வைத்து வான்னு பாடுற மாதிரி யார் உள்ளே போக முடியும்? சான்ஸ் இருக்கா? யார்? தேவனுக்கு பயப்படுறவங்க. வேற? விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், கற்பனைகள் படி நடக்கிறவர்கள். இப்போ தான் கொஞ்சம் உள்ளே நெருங்கி வரீங்க. வெரி குட், வாங்க. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் வசனம் 12 ஒரு முறை வாசிச்சிருவோம். வெளிப்படுத்தல் 14:12 என்ன சொல்லுது? ரெவலேஷன் சாப்டர் 14 verse 12. நீங்க வாசிங்க, இங்க பாருங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். இதில் எங்கே போட்டிருக்கு பாரு? பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க போவாங்கன்னு சொல்லி டைரக்டாக போட்டிருக்கான். வாசிங்க, அதையும் வாசிடுங்க. அடுத்து 22:14 வாசிங்க. அடுத்தது தான் ரெவலேஷன் சாப்டர் 22 verse 14 வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான்கள். முதல்ல ஒருவேளை நம்ம யோசிச்சிருக்கலாம், ஆனால் லிட்டரலாக அங்கே போடப்பட்டிருக்கு ஜீவ விருட்சத்தின் மேலே, அந்த பரலோகத்தின் மேலே, நித்திய வாழ்க்கை மேலே அதிகாரம் உள்ளனோ அப்படின்னு சொன்னா, அந்த வாசலில் நான் என்னுடைய கால் படணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரம் அங்கே உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனை எனக்கு அவசியம். இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்பிடும்போது நான் ஒரு சின்னதாக அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது பார்க்கும்போது இந்த இடத்துல நான் வார்த்தை பார்த்தேன். இந்த இடத்துல போடப்பட்ட கற்பனைக்கு மிரர் அப்படின்னு போட்டிருந்தாரு. என்ன அர்த்தம் புரியுதா? மிரர் அப்படின்னா என்ன? கண்ணாடி. இந்த கற்பனையும் கண்ணாடிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்நாள் பள்ளிப்பாடத்தில் படித்த ஞாபகம் வருது எனக்கு மறுபடியும். பாவத்தை சுட்டி காமிக்க. இப்போ நான் போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படின்னா, தலை கரெக்டாக சீவி இருக்கிறேன்னா இல்லையா, சரீரத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா, முகத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா, என்னுடைய பருமன் ஏதாவது தெரியுதா, அத்தனையும் அப்படி டிட்டோவா தெளிவாக காமிக்கும். அதான் கண்ணாடி. கண்ணாடியை பார்க்காத முகங்கள் யாராவது இங்கே இருக்கிறோமா? வாய்ப்பே இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? யாரும் இல்லை. அப்போ சொல்கிறாங்க, அது என்னுடைய சரீரத்தில் அல்லது என்னுடைய முகத்தில், என்னுடைய தோற்றத்தில் ஒரு தவறுகள், ஒரு பிழைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை திருத்திக் கொள்வதற்கு அந்த கண்ணாடி பயன்படுது. அதே போல் இந்த பிரமாணங்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த வாசல் வழியாக நான் உள்ளே செல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் போகணும் அப்படின்னு சொன்னால், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எப்படி இருக்கணும், எதை கற்றுக் கொடுக்கின்ற விளக்கமாய் கற்றுக் கொடுப்பதற்கும் திருத்துவதற்கும் இந்த பிரமாணம் நமக்கு இருக்கிறது என்பது மறக்க வேண்டாம். அப்போ அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்னு சொன்னால், அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம் பரலோகத்தில் போவாங்க. இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கலாக அடுத்த ஒரு கேள்வி உடனே வரும், பிரமாணத்தின்படி நடக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க அப்படின்னா அப்போ யார் போக மாட்டாங்க? யார் போக மாட்டாங்க? கேள்வியிலே பதில் இருக்குது. இதையாவது யோசிச்சு சொல்லுங்கள். பிரமாணத்தின்படி நடக்கிறவங்க பரலோகம் போவாங்க அப்படின்னு சொன்னால், பிரமாணத்தின்படி நடக்காதவர்கள் போக மாட்டாங்க. அப்போ யாரெல்லாம் நடக்காதவர்கள்? சர்ச் பாஸ்டர் நான் நடக்க மாட்டேன் அப்படி தானே? ஏதோ ஒன்று சொல்லுங்கள். அப்போ யார் நடக்காதவர்கள்? இந்த உலகத்தில் யார் அந்த 10 கட்டளையின்படி இன்றைக்கு நடக்காமல், அதை கடைபிடிக்காமல்
ஒருவேளை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்களோ சரி, எங்கேயோ போகிறீங்கன்னு நினைக்கிறீங்க, அங்கே தான் போகிறேன். ஆனால் சற்று புரிந்துக்கோங்க, வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, ஜீவ விருட்சத்து மேலே அதிகாரம் இருக்கணும்னா, அந்த வாசலை நீங்கள் வழியை உள்ளே போகணும்னு ஆசை இருக்குன்னா, நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு நினச்சா, அவருடைய கற்பனையின்படி கட்டளையின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அப்போ இன்றைக்கு அநேக இடங்களிலே இந்த பிரமாணங்களை விட்டுவிட்டு, தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு அநேக இடங்களில் ஆராதனைகளும் சபைகளும் நடக்கிறது. அவர்களெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிற அல்லது சத்தமிட்டு கூறுகிற ஒரு வார்த்தை இந்த ஒரு வேதவசனம் மறக்க வேண்டாம். ரெண்டாவதாக, பரலோகத்தில் பங்கு பெறுவதற்கு யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால், சத்தியத்தின்படி நடக்கணும். ஃபர்ஸ்ட் பிரமாணம், ரெண்டாவது சத்தியத்தின்படி நடக்கணும். சரிங்களா? வாசிங்க ஏசாயா 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, இந்த பரலோகத்துக்குள்ள நான் போனோம் அப்படின்னு சொன்னா நான் சத்தியத்தின்படி நடக்கணும்னு சொல்லுது. அதுக்கு ஆதாரங்கள் ஏசாயா 26:2 வாசிப்போம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ யார் இது? சரி, அந்த சத்தியத்தை கை கொண்டவங்க யாரப்போ? மேலே படித்த பாயிண்ட் தான். யார் அது? 10 கட்டளைகளின்படி வேத வார்த்தையின்படி நடக்கிறவங்க. சரி, இன்னொரு ஆதாரத்தையும் காமிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் போட்டிருக்கு, இந்த சத்தியத்தை கை கொள்றவங்க யாரு அப்படின்னா, யோவான் 17:10, ஜான் சாப்டர் 17 verse 17ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ சத்தியம்னா என்ன? தேவனுடைய வசனம். அப்போ தேவனுடைய வசனம்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு உள்ள டீப்பாக போகும்போது அவருடைய பிரமாணம். அப்போ அந்த பிரமாணத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் பரலோக வாசலை பார்ப்பதற்கு அனுமதியை பெறுவார்கள். கடைசியாக, இந்த பரலோக பங்குக்கு, பரலோகத்தினுடைய பங்கை பெற்றுக்கொள்வதற்கு ஜீவ புஸ்தகத்திலையும் பேர் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதன ஜீவ புஸ்தகம். இதில் இன்னொரு கேள்வி எழும்புது, வேதத்தில் மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்குது? வேதத்தில் மொத்தம் 3 புத்தகம். என் கேள்வி நல்லா கவனிக்கணும். வேதத்தில் மொத்தம் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66 புஸ்தகம். இந்த 66 புஸ்தகத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு முக்கியமான புஸ்தகம் ஜீவ புஸ்தகம்னு இப்போ சொல்கிறேன். இந்த ஜீவ புஸ்தகம் நம்ம பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் குறிப்பாக வெளிப்படுத்தல நீங்கள் பார்த்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தாலும் சரி, 3 வகையான புஸ்தகத்தை முக்கியமாக சொல்லுவாங்க. அதுதான் பரலோகத்தில் அங்கே இருக்குது. என்னென்ன புஸ்தகம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று, ஒரு ஆள் ஒரு ஆன்சர் தான். ஓகே, ஜீவ புஸ்தகம் உங்களோட ஆன்சர். சரி, ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஜீவ புஸ்தகம், பாவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகமா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஞாபக புஸ்தகம் தான். சரியா? ஒரு இடத்துல இப்படி தான் ஒரு பிரசங்கம் போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பாஸ்டர் 3 புத்தகத்தினுடைய பெயர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீவ புஸ்தகம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, பாவ புஸ்தகம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஞாபக புஸ்தகம் ஞாபகப்படுத்தி ஞாபக புஸ்தகமே வரல. என்ன புஸ்தகம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஆங்கிலத்தில் போன ஒரு செய்தி. அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லா புஸ்தகத்தையும் சொன்னாங்க, புக்குன்னு சொன்னாங்க. ஒரு புத்தகத்தின் பெயரை தெரில. எல்லாமே இப்போ ஜீவ புஸ்தகம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? புக் ஆஃப் லைஃப். இன்னொன்று அடுத்து என்ன சொல்லுவோம்? பாவ புஸ்தகம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? புக் ஆஃப் சின். இன்னொன்று ஞாபக புஸ்தகம். அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஓகே, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். ஓகே, அதுக்கு சொல்றதுக்கு என்ன புக் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்ட்டான் ஒருத்தன். அப்போ அவனுடைய சிந்தனையில் என்ன புக்கு தான் இருக்கு? ஃபேஸ்புக்கு தான் இருக்கு. ஃபேஸ்புக்கில் எத்தனை பேருக்கு பேர் இருக்கு இங்கே இருக்கிறவங்க? சரி, கரங்கள் வேண்டாம், யோசிச்சு பாருங்களேன். ஃபேஸ்புக்கில் எல்லார்ட்டையும் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, அதில் நம்ம பேர் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லலை அந்த 3 புஸ்தகத்தில் இதில் இருக்கிறதுன்னு சொல்லலை. ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர்லாம் இருக்கோ அவங்க தான் பரலோகம் போக முடியும், ஃபேஸ்புக் இல்லை. வாசிங்க ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ அந்த வார்த்தை வந்துச்சா? ஜீவ புஸ்தகம். யாருடைய பெயர்கள் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாவம் செய்யாதவர்களுடைய பெயர்கள் அங்கே இருக்கும்.
மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களின் ஒரு பெயர் இருக்கும்னு சொன்னா அவங்க பேர் இருக்காது. தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறவங்க பேர் அங்க இருக்கும். யாத்திராகமம் 32 அதிகாரம் வசனம் 31, 3, அந்த 31, 32, 33 இந்த 3 வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா அங்கேயும் ரொம்ப அழகா போட்டிருக்கு. மோசே கர்த்தனிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீர்களானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். கவனிச்சுக்கிடுங்க. நமக்கு எவ்வளோ நாள் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ நாள் வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம்? கிருபையின் காலம் முடிகிற வரைக்கும். அது எப்போ முடியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்போ? இப்போவே. இன்றே ரச்சனிய நாள் படிக்கிறோம்ல. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்றது எவ்வளோ வாஞ்சையாக நம்ம இருந்தாலும் அதே வாஞ்சைகளும் அதே விசுவாசங்களும் அதே தைரியங்களும் அதே ஒரு கண்ணோட்டம் எப்பொழுது என்ன செய்யணுமா? இதயத்தில் துடிப்புகள் போல நமக்கு இருக்க வேண்டும் என்று மறக்க வேண்டாம். கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? பிலிப்பு எழுதுறாரு 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்றாரு. பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அப்ப யாரு? ஊழியம், சுவிசேஷகம் என்ற ஊழியத்தை, தேவனுடைய நற்செய்தியை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய முத்தூதை சுமக்கிற எல்லோருக்கும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் வரும். கர்த்தருக்காக ஊழியம் செய்களுடைய பெயர்கள் இருக்குமா? நாம் செய்ய வேண்டியது என்ன? பவுலை போல ஓடணுமா? ஒரு வசனத்தை வாசி முடிச்சிடும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 6லேருந்து 8 வரையும் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு chapter 4 verse 6 to 8 வாசித்தோம் அப்படின்னா பவுலுடைய வார்த்தையை அவர் உபதேசமாக சொல்லி முடிக்கிறாரு. நான் இப்பொழுதே வானபலியாக வார்க்கப்பட போகிறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நித்திய கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை தந்தருளுவார். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தை தெரியுமா? இன்றைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட அந்த வார்த்தையை நம்ம சொல்லி கூட பார்க்கறது கிடையாது. சில நேரத்தில் என்னைக்காவது யாராவது எங்கேயாவது சொல்லும்போது கேட்கக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி செய்தி படிக்கும்போது அந்த வார்த்தை கேட்குற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்ல, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நமக்கு ஒரு வாரத்தில் சனிக்கிழமை போயிட்டு அடுத்த வாரம் வரக்குள்ள விசுவாசம் ஓட்டையாக இருந்து மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்கே சர்ச்சுக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி தானே? சில நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பவுல் எப்படி இவ்வளவு தெளிவாக இவ்வளோ ஒரு வைராக்கியமாக சொல்லியிருப்பாரு, நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எப்படி சொல்லியிருப்பாரு? அப்போ அந்தளவுக்கு வைராக்கியங்கள் நமக்கு இருக்கா? பரலோகத்திற்கு பயணம் செல்வோம், பரலோகத்திற்கு பயணம் செய்வோம், பரலோக ராஜனை பறைசாற்றுவதற்காகவே அப்படின்றத மறக்க வேண்டாம். நம்ம காலம் இருக்குது, நாட்கள் இருக்குது, இன்னும் நாள் இருக்குன்னு யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே உங்களை ஏமாற்றுகிறீர், நான் என்னையே ஏமாற்றுகிறேன். அப்படி தானே? காலம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் கேட்டால் ஒவ்வொரு விளக்கம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சொல்லலாம். இவ்வளோ காலம் தான் பாஸ்டர் இருக்குது, இவ்வளோ நாட்கள் தான் இருக்குது பாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் நம்ம. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது, ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதை விவரித்து நம்ம பார்க்கும்போது, லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப அசாதாரணமான ஒரு நிலைகள் நமக்கு வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட பரலோகம், கண்ணீர், தவிப்பு, கவலை எதுவுமே இல்லை. கடைசி நம்ம பாடணும் 21வது பாட்டு பாடி நம்ம முடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பரலோகம் நாம் ஆயத்தமாகிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை நாம் ஒப்படைச்சு அவருடைய சமூகத்தில் உணர்த்தும் போதெல்லாம், நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம், கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படி காதை லைட்டாக, சரி ஆண்டவர் இன்றைக்கி என்கிட்ட பேசுகிறார் அப்படின்றத என்ன செய்யணும்? கேட்பதற்கு நீங்களானும் நம்முடைய செவிகளை திறந்திருப்போம் என்று சொன்னாங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோகத்தை பார்ப்பதற்கு இந்த பாவியாகிய நமக்கு ஒரு வாய்ப்புழைத்து தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட வழிநடத்துதலோடு நாம் நடத்துவார். ஜெபத்தோடு நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கூட்டத்தை முடிக்கும் என்பதாக யாவரும் எளிமை நின்று பாடல் 21வது பாடலை நாம் பாடுவோம்.
விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். நமக்கு இங்கு நிலையான நகரம் இல்லையே, பாக்கியமிடதே. நமக்கு இங்கு நிலையான நகரம் இல்லையே, நமக்கு இங்கு சுதந்திர வீடு, நாள் துதிகளின் வீடு வானலோகத்திலே. சுதந்திர வீடு, நல் துதிகளின் வீடு வானலோகத்திலே. விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு இந்த லோகத்தில், மரணம் உண்டு, துக்கம் உண்டு இந்த பாரினில். வியாதி உண்டு, கஷ்டம் உண்டு இந்த லோகத்தில், மரணம் உண்டு, துக்கம் உண்டு இந்த பாரினில். கண்ணீரில்லா நாடு, கவலையில்லா வீடு வானலோகத்திலே. கண்ணீரில்லா நாடு, கவலையில்லா வீடு வானலோகத்திலே. விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். எமது அன்பர் வந்திடுவார் தூதரோடு, சிறப்புடனே சூரியனாக எமது அன்பர் வந்திடுவார் தூதரோடு, சூரியனுடனே சூரியனாக பிரகாசிப்பார். பாக்கியமான நாடு, பாவமில்லா நாடு வானலோகத்திலே. பாக்கியமான நாடு, பாவமில்லா நாடு வானலோகத்திலே. விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். முடிவு ஜெபத்துக்காக யாவரும் முழங்கால் படிடுவோம். முடிவு ஜெபத்தை டாக்டர் ரமேஷ் பிரான்சிஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஜெபம் செய்வோம்.